தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம். இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 284வது நாமம் தொடங்கி 295வது நாமங்கள் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் வரும் நாமம் ஓம் சகஸ்ரபதே நமக என்பதாகும். எண்ணற்ற திருவடிகளை உடையவள். உண்மையிலேயே கடவுளுக்கு எண்ணற்ற திருவடிகள் உண்டு என்றும் நம்மீது உள்ள கருணையால் அவர் 2 திருவடிகளை மட்டும் உடையவராக காட்சி தருகிறார் என்றும் கூறுவர். ஏனெனில் இறைவனின் திருவடிகளை பிடிக்க நமக்கு 2 கைகள் மட்டுமே உள்ளதால் இறைவன் 2 திருவடிகளை மட்டும் உடையவராக நமக்கு காட்சி கொடுக்கிறார். தொடரும் நாமம் ஓம் ஆப்ரஹ்ம கீட்ட ஜனன்யை நமக என்பதாகும். பிரம்மன் முதல் புழு ஈராக உள்ள அனைத்தையும் பெற்றவள். ஜனனி என்றால் பெற்ற தாய் என்ற பொருளாகிறது. கீட்டம் என்பது மருத்துவ நூல்களில் குறிப்பிடப்படும் நுண்ணுயிர்கள் ஆகும். அக்காலத்திலேயே இந்திய மருத்துவர்கள் நுண்ணுயிர்களை பற்றிய ஆய்வுகள் செய்துள்ளனர் என்பது சிந்தித்து வியந்து போற்றுதற்கு உரியது. உலகங்களை படைக்கும் பிரம்மன் முதல் கீட்டம் வரை அனைத்தையும் ஈன்றவள். தொடரும் நாமம் ஓம் வர்ணாசிரம விதாயின்யை நமக என்பதாகும். வர்ணங்களையும் ஆசிரமங்களையும் வகுத்தவள். வர்ணம் என்றால் நிறம், ஆசிரமம் என்றால் வாழ்க்கை முறை. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையால் என்றபடி எல்லா உயிர்களுக்கும் அவள் பிறப்பை கொடுக்கிறாள். அவ்வாறே செய்தொழிலால் வேறுபட்ட பிரிவுகளையும் வகுத்தாள் என வாக்தேவிகள் உரைக்கின்றனர். ஆசிரமம் என்பது வாழ்க்கை முறை. அவை 4 வகையாக பிரிக்கப்பட்டு, முதலாவதாக பிரம்மச்சரியம், திருமணத்திற்கு முன் நெறியுடன் வாழ்ந்து கல்வி கற்கும் நிலை. இரண்டாவதாக கிரகஸ்தம், இல்லறம் என்னும் மன வாழ்க்கை. மூன்றாவது வானப்பிரஸ்தம், இல்லறத்தில் இருந்தாலும் தூய தொண்டு வாழ்க்கை நடத்துதல். நான்காவதாக சந்நியாசம், துறவு வாழ்க்கை. அனுமன், பீஷ்மர் போன்றவர்கள் நித்திய பிரம்மச்சாரியாக வாழ்ந்தவர்கள். அக்கால ரிஷிகள் இல்லற ஞானிகளாகவே திகழ்ந்தனர். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சாரதா தேவியாரும் வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் நின்று உலகத்திற்கு வழிகாட்டினர். பட்டினத்தார் போன்றவர்கள் துறவுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள். இந்த வாழ்க்கை முறைகளும் ஒவ்வொருவருக்கும் அம்பிகையின் திருவருளாலேயே நிகழ்கிறது. தொடரும் நாமம் ஓம் நிஜாக்ஞாரூப நிகமாயை நமக என்பதாகும். வேத வடிவான கட்டளைகள் இட்டவள். சத்தியம் வத, அதாவது உண்மை பேசு என்பது போன்ற கட்டளைகளை இடுகிறது வேதம். நாம் விளக்க வேண்டியதும் அவ்வாறே கட்டளை வடிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேதத்தின் வடிவான கட்டளைகளை இட்டவளும் அம்பிகைதான். காரண காரியங்களுடன் நிறுவி விளக்குவதை நிகமதம் என்பர். வேதங்கள் மெய்ப்பொருளை அவ்வாறு காரண காரியங்களுடன் விளக்குவதால் அவை நிகமம் எனப்பட்டன. அம்பிகையின் நேரிடையான கட்டளை என்பதை உணர்த்த நிஜ ஆக்ஞா என்றனர். தொடரும் நாமம் ஓம் புண்ணியா புண்ணிய பலப்பிரதாயை நமக என்பதாகும். புண்ணிய பாவங்களின் பலனை தருபவள். வேத வடிவான கட்டளைகளின் வழியே விதித்ததும் விலக்கியதும் ஆகிய புண்ணிய பாவச் செயல்களுக்கு ஏற்ற பலனை அம்பிகை தருகிறாள். தொடரும் நாமம் ஓம் ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத்த பாதாப்ஜ தூளிகாயை நமக என்பதாகும். வேத மாதாவின் தலை வகிட்டில் உள்ள சிந்தூரமாக தேவியின் திருவடி துகள் விளங்குகின்றன. அதாவது வேதங்கள் வணங்கும் திருவடி பெருமை உடையவள். ஸ்ருதி என்றால் வேதம், சீமந்தம் என்றால் தலை வகிடு, பாதாப்ஜ தூலிகா என்பது திருவடி துகள்.
சிறப்பான இந்த நாமாவில் வாக்தேவிகள் வேதங்களை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தியுள்ளனர். பெண்கள் தலை வகிட்டின் தொடக்கத்தில் சிந்தூர திலகம் இட்டுக் கொள்வது வழக்கம். தேவியின் திருவடியில் இருந்து உதிர்ந்த சிறு துகள்கள் வேத மாதாவின் தலைவகிட்டு பொட்டாக அமைந்து விடுகிறது. வேதங்கள் தேவியின் திருவடியை தங்கள் தலையில் தாங்கி புகழ்கின்றன என்பதே மையக்கருத்தாக இங்கே திகழ்கிறது. தலைவகிட்டு பொட்டை உச்சி திலகம் என்கிறார் அபிராமி பட்டர். மேலும் அருமறைகள் பழகிச் சிவந்த பதாம்புயத்தாள் என்றும் போற்றுகிறார். தொடரும் நாமம் ஓம் சகலாகம சந்தோக சுக்தி சம்புட மௌக்திகாயை நமக என்பதாகும். ஆகமத் தொகுதியாகிய முத்துச்சிப்பி சம்புடத்தின் உள்ளிருக்கும் முத்தானவள். சம்புடம் என்றால் பேழை, மௌக்திகா என்றால் முத்து என்று பொருளாகிறது. இங்கு இரட்டை உருவக கற்பனை அமைந்துள்ளது. தேவி ஆகமங்கள் என்ற பேழையில் விளங்கும் நல்முத்தாக திகழ்கிறாள். பேழையில் இருந்தாலும் சிப்பியில் இருந்தாலும் முத்து முத்துதான். ஆனால் பேழைகள் வேறுபடலாம். ஆகம பேழை மீண்டும் முத்துச்சிப்பியாக உருவகிக்கப்படுகிறது. அனைத்து ஆகமங்களும் முத்துச்சிப்பியானால் அதனுள் இருக்கும் நல்முத்து அம்பிகை. கடலுள் மூழ்கி முத்தை கண்டெடுப்பது போல் சமயக் கடலில் மூழ்கி அம்பிகையை கண்டுகொள்கின்றனர் என்று புகழ்கின்றனர் வாக்தேவிகள். தொடரும் நாமம் ஓம் புருஷார்த்த பிரதாயை நமக என்பதாகும். புருஷார்த்தங்களை அருள்பவள். மனிதர்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டிய இலக்குகளை புருஷார்த்தங்கள் என்று கூறுவர். அவையாவது அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவையே ஆகும். இதை வடமொழியில் தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் என்று கூறுவர். வீட்டை கூறாது விடுத்த திருக்குறளை முப்பால் என்கிறோம். முப்பாலையும் நான்கானதான வீட்டின்பத்தையும் அருள்பவள் அம்பிகை. தொடரும் நாமம் ஓம் பூர்ணாயை நமக என்பதாகும். பூரணமானவள், எங்கும் யாவுமாய் நிறைந்தவள், முழுமையானவள். திதிகளில் பஞ்சமி, தசமி, அமாவாசை, பௌர்ணமி ஆகிய நான்கும் பூரணா என்ற சொல்லால் குறிப்பிடப்படும். அந்த திதி நித்யா தேவிகளாக விளங்குபவள். பூர்ணா என்ற நதியின் வடிவாக திகழ்பவள். தொடரும் நாமம் ஓம் போகின்யை நமக என்பதாகும். போகம் உள்ளவள். போகம் என்பது இன்ப நுகர்ச்சி அல்லது சுகானுபவம். சிவனை சேர்ந்தவர்களுக்கு இன்பமே எந்நாளும் என்பார் அப்பரடிகள். ஈசனுடனேயே இருக்கும் அம்பிகை போகம் உள்ளவள். அவளே யோகமூர்த்தியையும் போகமூர்த்தியாக மாற்றியவள். போகம் என்றால் பாம்பின் உடல் என்றும் பொருள் உண்டு. ஆகவே போகினி என்பவள் பெண் பாம்பின் வடிவில் இருக்கும் குண்டலினி ஆகிய அம்பிகை. பொருளே, பொருள் முடிக்கும் போகமே என்று அம்பிகையை அழைக்கிறார் அபிராமி பட்டர். தொடரும் நாமம் ஓம் புவனேஸ்வரியை நமக என்பதாகும். புவனங்களின் தலைவி. விதலம், விதலம் முதலான புவனங்கள் 14 என்பர். அவை அனைத்திற்கும் தலைவியாக திகழ்கிறாள். நவ விமானத்தில் சென்று மும்மூர்த்திகளும் கண்டு தரிசித்த தேவியின் வடிவமே புவனேஸ்வரி என்று தேவி பாகவதம் உரைக்கிறது. மாயா பீஜம் என்னும் ஹ்ரீம் என்ற மந்திரமே புவனேஸ்வரி பீஜம் என்பர். அதன் தலைவி புவனேஸ்வரி. புவனானந்தநாதர் என்ற குருநாதருக்கு அருள் செய்தாள் அம்பிகை புவனேஸ்வரி. தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையில் புவனேஸ்வரி பீட்டம் உள்ளது. நிறைவாக வரும் நாமம் ஓம் அம்பிகாயை நமக என்பதாகும். ஜெகன்மாதா அல்லது உலகத்தாய். அம்பாய் என்றால் தாய் என்றும், அம்பிகா என்றால் சிறப்புமிக்க தாய் என்றும் கூறுவர். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி ஆகிய மூவரின் கூட்டு வடிவமே அம்பிகா என்பர். ராத்திரி தேவி என்னும் இரவு தேவதைக்கும் அம்பிகா என்ற பெயர் உண்டு. அவ்வாறே
உயிர்களுக்கு உறக்கத்தை அளிக்கும் நித்ரா தேவியையும் அம்பிகா என்று அழைக்கின்றனர். துன்பமில்லாத நிலையே சக்தி, தூக்கமில்லா கண்விழிப்பே சக்தி, அன்பு கனிந்த கனிவே சக்தி, ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி, இன்பமுதிர்ந்த முதிர்வே சக்தி, எண்ணத்து இருக்கும் எரியே சக்தி, முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தி, முத்தி நிலையின் முடிவே சக்தி என்ற மகாகவி பாரதியாரின் சக்தி போற்றுதலுடன் இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம். நாளையும் அன்னையின் சிறப்புமிக்க பெயர்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் 284வது நாமம் தொடங்கி 295வது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.